ஹலோ, ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கொம்ப்ளிமெண்டர் சோந்தே சொலிதார், அதாவது CSS எப்படி இன்டர்நெட் ஊடாக விண்ணப்பிக்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது குவெச்சூர் மெலாதி யூனிவர்சல், அதாவது CMU என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீங்க. அதைத்தான் இப்போ பேர் மாற்றம் செய்து CSS என்று சொல்லி சொல்கிறாங்க. CMU இல்லாட்டி CSSக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறப்போ உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது நிமுரோத்து செக்யூரிட்டி சோஷல். அதுக்கப்புறம் உங்களோட கார்த்து சுஜூர், அதாவது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் உங்களோட அம்போன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டெக்ஸ் அறிக்கை, வருஷ வருமான அறிக்கை. அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்ல எடுத்து வச்சிருக்க வேணும். நீங்கள் துமோந்தே பண்ணி 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் அனுப்புவாங்க. இந்த CSS இல்லாட்டி CMO, அதாவது சுகாதார காப்பீட்டை பெறதுக்கு யார் யார் தகுதியுடையாக்கள்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஏரஸா எடுக்கிறார்கள். ஏரஸா இங்கே வாங்குற எல்லாருக்குமே 100% CMO, அதாவது CMOன்னு வாங்க, இப்போ CSS பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியுடையாக்கள். அடுத்தது சோமாஷில் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமான்னு பார்த்தா இல்லை. அதாவது அவங்க குறிப்பிட்ட வருமான எல்லைக்கு இடையில உங்களோட சோமாஷ் வருமானம் இருந்தால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட கூட நீங்கள் சோமாஷ் பெறுவீங்களே ஆனால் உங்களுக்கு இந்த CSS இல்லை. அதுக்கப்புறம் குறைந்த வருமானம் பெறுற எல்லாருமே இதுக்கு விண்ணப்பித்து கொள்ளலாம். இந்த CSS, அதாவது சுகாதார காப்பீட்டை ஒன்று நீங்கள் 100% ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி CSS வித் பேமெண்ட்னு சொல்லி ஒரு சிறிய கட்டணம் மாதாந்தம் நீங்கள் கட்ட வேண்டி வரும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட வருமான எல்லைக்கு சிறிய அமௌண்ட் வேறுபாட்டில் நீங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்கிற ஆக்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த CSSக்கு துமோந்தே பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் மாதம் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் கட்ட வேண்டி வரும். 8 யூரோலேருந்து 30 யூரோ வரைக்கும் உங்களோட வருமானத்தை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணி கொள்வாங்க. இந்த அமௌண்ட் நீங்கள் மாதாந்தம் கட்ட வேண்டி இருக்கும். இப்போ இந்த CSSக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வருமான வரம்பு, அதாவது இன்கம் லிமிட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களோட வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா உங்களோட வருமானம் 862 ரூபா மாத வருமானமாக இருந்தால் உங்களுக்கு 100% CSS கிடைக்கும். இல்லாட்டி உங்களோட வருமானம் 1163 அதுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் கட்ட வேண்டி இருக்கு. நீங்கள் தனி ஒரு ஆளாக இருந்து இந்த வருமானம் எடுத்தால் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். 2% இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது உங்களோட வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா உங்களோட வருமானம் 1292 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு 100% CSS கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் 1745 யூரோ வருமானம் பெறுவீங்களா இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். குறைஞ்ச ஒரு அமௌண்ட் மாதம் பே பண்ணி இந்த சுகாதார காப்பீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி 3% சொல்லி சொன்னால் உங்களோட வருமானம் 1551 யூரோக்குள்ள இருந்தால் 100%, 2094 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நீங்கள் ஒரு சிறிய அமௌண்ட் கட்ட வேண்டி வரும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் 4 பேர் இருந்து உங்களோட வருமானம் 1809 யூரோவாக இருந்தால் உங்களுக்கு CSS கிடைக்கும். உங்களோட வருமானம் 2442 அதுக்குள்ளே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு குறைந்தளவு அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணி இந்த CSS காப்பீட்டை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இன்கம் லிமிட், அதாவது வருமானம் இல்லை, எப்படி கல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 12 மாதம் பெற்ற சம்பளத்தை வச்சு தான் இதை கல்குலேட் பண்ணி கொள்வாங்க. இந்த இன்கம் லிமிட்ல என்னென்ன வருமானம் கல்குலேட் பண்ணுவாங்க, எந்தெந்த வருமானத்தை கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி, அதுக்கப்புறம் ஏரஸா, சோமாஷ், உங்களோட பென்ஷன், அதை விட வேறு ஏதாவது பெனிஃபிட் நீங்கள் பெற்றீங்கன்னா வருமானமா, அதுவும் கல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நெட் ஊடாக எப்படி துமோந்தே பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். கோம் தமிழ்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ஆப்பை இறக்கி வச்சு அது கூடாக துமோந்தே பண்ணிக்கலாம். இல்லாட்டி கூகுளில் போயிட்டு அமெலியன்னு சொல்லி டைப் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் போயிட்டு உங்களோட இது பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கொள்வீங்க. உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகினதும் தேமார்ஷ்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறமா ஓத்ரு தேமர்ஷை கிளிக் பண்ணி அதில் 2வது ஆப்ஷனில் இருக்கிற துமாந்தே இல்லை கொம்ப்ளிமெண்டர் சோந்தே சொலிதாரை கிளிக் பண்ணுவீங்க. இந்த பேஜில் நாங்கள் துமோந்தே பண்ணுறதுக்கு முதல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மட் எலக்ட்ரானிக்கில் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ரீட் பண்ணிவிட்டு யூ தேமர் துமோந்தை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப் டு டேட்டில் இருக்கான்னு கேட்பாங்க. கரெக்டாக இருந்தால் வியூ கொடுத்து ஸ்வீவும் கொடுப்பீங்க. அடுத்த பேஜில் உங்களோட நிமுரோத்து அலைக்கேத்தர் காஃப் கேட்குறாங்க. கிளிக் பண்ணி உங்களோட காஃப் நம்பரை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிச்சுவேஷன் ஃபேமிலியில் கடந்த 12 மாதங்களில் மாறி இருந்தால் அதையும் கிளிக் பண்ணி உங்களோட சிச்சுவேஷன் ஃபேமிலியில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நீங்கள் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி இல்லையான்னு சொல்லி சொன்னால் ஓத்ரு நேஷனாலிட்டியை ஸ்வசீட் பண்ணிவிட்டு ஸ்வீவும் கொடுப்பீங்க.
இதில் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை அஜுத்தே பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்லுவே பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே அஜுத்தே பண்ணியிருக்கிறாக்கள ஒன்லுவே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு சிவம் குடிப்பீங்க. இந்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி அஜுத்தே பண்ணின ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அவங்களோட ப்ரனோம் நோம் ஒஃபான்னு சொல்லி சொன்னால் லியோந்து பேரோந்தே கொடுப்பீங்க. தாத்து நேசம் நேஷனாலிட்டி நிம்ரோத்து செக்யூரிட்டி சோஷியல் அவங்களுக்கு வந்து காஃப் நிம்ரோத்து அலக்கேத்தர் இல்லை ஒஃபான்னு சொல்லி சொன்னால். அடுத்தது வந்து துமோந்தே து ஏரஸா கூசண்டா நீங்கள் ஏரஸாவுக்கு துமோந்தே பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதையும் கிளிக் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற வேறு யாரையும் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அஜுத்தே பர்சன் இருக்கிறத கிளிக் பண்ணுவீங்க. அப்புறமா உங்களோட ஹஸ்பண்ட் ஓ ஒய்ஃபை ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்களோட நிம்ரோத்து அலக்கேத்தர் கொடுப்பீங்க, கொடுத்துட்டு சிவம் கொடுப்பீங்க. அடுத்தது வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து முச்சுவல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது சூஸ் பண்ணுவீங்க. முச்சுவல் இல்லாட்டி வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிவம் கொடுப்பீங்க. அதே போல் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்கும் உங்களோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிவம் கொடுப்பீங்க. அடுத்த பேஜில் வந்து உங்களோட வருமானம் பற்றின விவரங்கள் கொடுத்துருக்கு. அதாவது உங்களோட சேலர், சோமாஷ், பென்ஷன், அதை விட வந்து நீங்கள் வேறு ஏதாவது பெனிஃபிட் பெற்றிருந்தால் அது தொடர்பான விவரங்கள் அவங்களுக்கு அறிவிக்க தேவையில்லை, ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளிக் பண்ணி சிவம் கொடுப்பீங்க. அடுத்ததில் வந்து உங்களோட வீட்டில் வேறு ஏதேனும் முதலீட்டு வருமானங்கள் இருந்தால் அதையும் வந்து டிக்ளரே பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஸோ ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பீங்க. அடுத்த பேஜில் நீங்கள் ஏதாவது முதலீட்டு வருமானம் பெறுவீங்களா இருந்தால் அதை வந்து டிக்ளரே பண்ண வேணும். உங்களோட வருமானத்தின் கேட்டகரியை நீங்கள் வந்து ஸ்வசீர் பண்ணுவீங்க. வேறு வழிகளில் எந்த வருமானமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து டிக் பண்ணிவிட்டு சிவம் கொடுப்பீங்க. அடுத்த பேஜில் வந்து எல்லாருக்குமே காமனான கொஷின்ஸ் கேட்பாங்க, வியூ நோ கொடுப்பீங்க. அதில் முதலாவது வேலை இல்லாமல் இருந்து கொண்டு ஸ்டாஷ் மூலம் ஏதாவது வருமானம் கிடைக்குதான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து சோமாஸ் பெறுறீங்களான்னு கேட்குறாங்க. மூன்றாவது வந்து வேறு ஏதேனும் ஸ்பெஷல் அலோகேஷன் உங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து உங்களோட வீடு வந்து சொந்த வீடா இல்லாட்டி நீங்கள் தங்குற இடம் ஃப்ரீயாக இருக்கா, அதாவது இலவசமாக தங்குறீங்களான்னு கேட்குறாங்க. லாஸ்ட்டில் வந்து கடந்த 12 மாதங்களில் 6 மாதங்களுக்கு மேலாக மருத்துவ விடுப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு சிவம் கொடுப்பீங்க. அது மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்டு சிவம் கொடுப்பீங்க. அடுத்த பேஜில் வந்து அவங்க கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி வந்திருக்குது. இதில் ஏதாவது மோடிஃபை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ளூ கலரில் இருக்கிற பெண்ணை கிளிக் பண்ணி மோடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் கன்ஃபார்ம் கொடுக்க வேணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லாஸ்ட் இயர் அம்போ கேட்குறாங்க. நீங்கள் டிக்ளரே பண்ணின எல்லா மெம்பர்ஸுக்கான அம்போவும் வந்து பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ண வேணும். அப்புறமா லாஸ்ட்டில் 2 கொஷின் கேட்பாங்க. அதில் முதலாவது வந்து உங்களோட வீட்டில் வந்து வாடகைக்கு விடப்படாத ஏதாவது ஒரு நிலம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதில் வந்து வியூ நோவை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 12 மாதங்களில் அதாவது கடந்த 12 மாதங்களில் வெளிநாட்டில் வசிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வியூ நோ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் வத்துமா தேமத்னோ டெமினே. அப்புறமா உங்களோட மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களை மாதிரி வேறு யாருக்கும் என்னோடய வீடியோ தேவைப்பட்டால் மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.